வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா பிளாக் சோயாவில் ஒரு சுண்டல் பண்ண போகிறோம். இது தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். பிளாக் சோயா இப்படி தான் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா இதே மாதிரி நீங்கள் ஒயிட் சோயாவோ எல்லோ சோயா எது உங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி செய்யலாமா? அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. மஸ்டர்ட் போட்டுக்கோங்க. உளுந்து தால், cumin seed, ஜீரகம். கடுகு பொரிஞ்சதோ ஃபைனலி சாப் க்ரீன் சில்லி பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃபைனலி சாப் கறி லீவ்ஸ், கிங் அஸ்வட்டிட்டா, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோயா பீன்ஸை வந்து 6 to 8 hours ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி சால்ட் போட்டு பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இது 1 கப் சோயாவுக்கு நான் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் இந்த மேகி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடையில் இருந்து பேக்கெட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். கிரேட்டட் கோகனட், துருவின தேங்காய். இப்போ நம்ம கருப்பு சோயா சுண்டல் ரெடி ஆகிடுத்து. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.